நண்பன் போதை இல்லா கோவை வலிமையான கோவை என்ற பெரும் நோக்கில் மது, போதை ஊசிகள், கஞ்சா போன்ற போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி போன இன்றைய இளம் தலைமுறையை திருத்தி நல்வழிப்படுத்தும் நோக்கில் ஆலோசனை மற்றும் மறுவாழ்வு மையம் ஒன்று கோவையின் மனித நேய பண்பாளர் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் அதிபர் திரு. சிவகணேஷ் அவர்களின் பெரும் முயற்சியால் துவக்கப்பட்டது. நண்பன் அமைப்பின் செயலாளராக தினேஷ் அவர்களும் பொருளாளராக அருண் அவர்களும் பொறுப்பேற்றுள்ளனர். கோவை காந்திபுரம் 5வது வீதியில் அமையப்பெற்ற இவ்வமைப்பின் அலுவலகம் திரு. சிவகணேஷ் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக காலனி ஆறுமுகம், சர்வதேச சட்ட உரிமைகள் மற்றும் மனித நீதி சபையின் நிறுவனர் திரு. ராஜ்குமார், மாவட்ட தலைவர் ராஜீவ் காந்தி, அமைப்பின் செய்தி தொடர்பாளர் அருண் ஹென்ரிக்ஸ், ஜெகதீசன், பாபு, கலை கணேசன், சிவக்குமார், அர்ஜுன், வாசுதேவன் மற்றும் சென்னை மொபைல்ஸ் உரிமையாளர் அலி, ஷகீர், காந்திபுரம் ஆட்டோ ஓட்டுநர், அமைப்பின் மகளிர் அணியினர் மற்றும் பல தொண்டு நிறுவனத்தினர், சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்வரும் நாட்களில் நண்பன் அமைப்பில் உறுப்பினர்கள் சேர்க்கையும் நடைபெறும் என்று நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். இணை ஆசிரியர் ஜே. அருண் ஹென்ரிக் இஸ்.